பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, கிறிஸ்தவர்கள் கவனிக்க தவறின அப்பொழுது. நேற்று தெளிவாக பார்த்தோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் வந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார். அப்பொழுது மேல உள்ள காரியத்தை செய்யாம கீழே இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ரெண்டுக்கு நடுவுல தான் அப்பொழுது வருது, மேல நிபந்தனை வருது. அப்பொழுது நீ இதை செய்தால் அப்பொழுது நான் உனக்கு இதை செய்வேன். ஆனால் நம்ம ரொம்ப வசதியா, நம்ம ரொம்ப நல்லவங்களா இருந்து என்ன பண்றோம் தெரியுமா? அந்த அப்பொழுதுக்கு மேல அவர் சொல்றதெல்லாம் விட்டுட்டு கீழே உள்ளதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எரேமியாவில் கர்த்தர் சொன்னார், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது அப்ப நீங்க நல்ல வழியில நடந்தீங்கன்னா உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் இளைப்பாறுதல் தருகிறவர், அவர் இளைப்பாற பண்ணுகிற கர்த்தர். உண்மைதான், அவர் தான் இளைப்பாறுதல் தர முடியும், வேற யாராலையும் இளைப்பாறுதல் தர முடியாது. ஆனா அவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சரியா? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதே போல நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப நம்ம வசதியா நம்ம சௌரியத்துக்கு மேல உள்ளதை விட்டுட்டு கீழே உள்ளதை பிடிக்க கூடாது. இடையில ஒரு அப்பொழுது இருக்குங்கிறத கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு பேசுறார். வாசிக்கிறோம் பாருங்க. எரேமியா 11:3, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். எப்பொழுது? என் சத்தத்தை கேட்டு. அழகா போட்டிருக்கு. எப்படி? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். கர்த்தர் நமக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். நான் ரொம்ப எளிமையா சொல்றேங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற காரியங்கள், ஒரு குழந்தை பிறந்தா நம்ம என்ன பண்றோம்? ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா வயசுக்கு வந்தா நம்ம என்ன பண்றோம்? கல்யாண வீடுகளில் நம்ம என்ன பண்றோம்? யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம புதுசா வீடு கட்டுவோம் தெரியுமா? வீடு புதுசா கட்டுறதுக்கு ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறோமா, இல்ல கொத்தனார் வந்து பூஜை போட சொன்னாரு பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. உங்க வீடுங்க, கிறிஸ்தவங்க நீங்க வீடு கட்டும்போது என்ன பண்றீங்க? செஞ்சுட்டு போங்க. அவங்க நிறைய பூஜையெல்லாம் பண்ணி மண்ணை தோண்டி அந்த ரூமுக்குள்ள புதைச்சு அந்த இடத்துல புதைச்சி வச்சிருவாங்க. சரியா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க? அந்த வீட்டை வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கிறீங்க. கேட்டா அவர்கள் திருப்திக்கு நாங்கள் செய்தோம். நல்லா கவனிங்க. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய நம்பிக்கை. பைபிள்ல போட்டிருக்கு, எல்லா காரியத்திலையும் நான் கற்பித்தபடி செய்யுங்கன்னு போட்டிருக்கு. அப்ப நீங்க வீடு கட்டும்போது ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. ஜெபம் பண்ணுங்க. நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்களோ அந்த சர்ச்சில் இருக்கிற போதகரை வரவழைங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆரம்பிங்க. அதை விட்டுப்புட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை செஞ்சு நிறைய பூஜையெல்லாம் செஞ்சு என்ன பண்றாங்க? உள்ள அடுத்தது சில பேர் ஹோமமே வளர்க்குற ஆட்கள்லாம் இருக்குது. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் இந்த தவறை செய்யக்கூடாது. வசனம் தெளிவா சொல்லுதுங்க, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அடுத்தது கல்யாண விஷயம். ஆண்டவர் யார்கிட்டயாவது வந்து, மகனே
6 மணி முதல் 7 மணி வேற மட்டும்தான்ப்பா, 7 மணி வர மட்டும்தான்ப்பா நல்ல நேரம், அதுக்கப்புறம் நல்ல நேரம் இல்லைப்பா, நான் உன் கூட இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, எப்பா சூரிய கிரகணம் வருதப்பா, என்னுடைய சர்ச்சை மூடி இருப்பா அப்படின்னு எங்கேயாவது அவர் சொல்லியிருக்கிறாரா? இல்லை நல்ல நேரம் இல்லை கெட்ட நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்க புறஜாதிகளுடைய மார்க்கத்தில் கற்றுக்கொள்றீங்க. அப்ப அவர் உங்களுக்கு கற்பித்தபடி எல்லா காரியத்தையும் செய்யுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க கூட நல்ல நாள் பார்க்குறாங்க. கிறிஸ்தவங்க முகூர்த்த நேரம் பார்த்து கல்யாணம் வைக்கிறாங்க, முகூர்த்த நேரம் பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு சொல்றேன். இத்தனைக்கும் அவரு ஒரு ஃபேமஸான ஆவிக்குரிய சபைக்கு போறவர், சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு வந்திருக்காரு. அவரெல்லாம் என்ன செய்ய? ஃபேமஸான ஆவிக்குரிய சபை வேற. கேட்டா நாங்களும் எங்க சபையை பத்தி உங்களுக்கு தெரியுமா, நாங்க டைரக்டா பரலோகத்துக்கு போற ஆட்கள், டைரக்டா பரலோகத்துக்கு போற ஆட்கள். அந்த சபைக்கு போறவர் சொல்ற, அவரு தன்னுடைய பையனுடைய திருமணத்துக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் என்ன கொடுமை, எங்க போய் சொல்றது? யோசிச்சு பாருங்க. எரேமியா 10 போட்டிருக்கு, நீங்கள் புறஜாதியருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், அவர்கள் என்ன செய்வாங்களாம்? நான் போட்டு படிக்கிறேன் பாருங்க, 10:2. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். இந்த நேரம் ராகு யமகண்டம், இந்த நேரம் நட்சத்திரம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், நீ இதுக்கு பயப்படுற? நட்சத்திரத்தை உண்டாக்கினவரும் நட்சத்திரத்தை பெயர் சொல்லி அழைக்கிறவருமாகிய தேவனாகிய கர்த்தரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். நம்ம அதை பார்த்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இன்னொன்று நடக்கு தெரியுமா? கிறிஸ்தவங்க பண்றாங்க. பட் திருநெல்வேலி சைடில் நான் பார்க்கல. நான் குடியிருக்கிறேன், இப்போ நான் தாராபுரத்தில் இருக்கிறேன், திருப்பூர் மாவட்டம், சரியா? இந்த பகுதிகளில் கிறிஸ்தவர்களும் இதை செய்கிறாங்க. என்ன அடுத்தது ஒரு காரியம், இந்த பிள்ளைகளுக்கு வளகாப்பு, பெண்கள் என்ன ஆயிடுவாங்க, கர்ப்பமாக இருக்காங்க, திருமணமாகி குழந்தை அதாவது பெருகாலமாக இருப்பாங்க இல்லையா? அந்த டைமில் சில பேர் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? மேலே இருக்கிற பாரத்தை கீழே இறக்குறேன், சோறை வச்சுக்கிட்டு, நான் கண்ணில் பார்த்தேன், சோறை வச்சுட்டு அப்படியே தலையில வந்து கீழே வரைக்கும், மேலே இருக்கிற பாரத்தை கீழே இறக்குறேன், மேலே இருக்கிற பாரத்தை கீழே இறக்குறேன். அம்மா 9 மாதம் முடிஞ்சா அந்த பாரம் தன்னால் கீழே இறங்கிடும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? அப்படி பாரத்தை கீழே இருக்கிறேன், அப்புறம் 7 சாப்பாடு. அது எதுக்கு கொடுக்கலன்னு தெரில. நம்முடைய பாரம்பரியம், நான் சொல்கிறேன், நல்ல விஷயங்களை, அறிவுபூர்வமான விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். மூட நம்பிக்கையான காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், நல்ல விஷயங்களை, அறிவுபூர்வமான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். மூட நம்பிக்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடி எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள். அப்ப எப்பொழுது அவரிடத்தில் கேட்டு, அவர் சத்தத்தை கேட்டு, அவர் உங்களுக்கு கற்பிக்கிறபடி உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்திலையும் நீங்க செஞ்சீங்கன்னா, அப்பொழுது அவர் உங்களுக்கு தேவனாய் இருப்பார், நீங்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். நாளைக்கு வேறு ஒரு அப்பொழுதை பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். God bless you.